பிரிட்டனை மையப்படுத்தி அவ்வப்போது பல செய்திகள் வெளிவரும். அந்த செய்திகளில் பிரிட்டனின் பராக்கிரம செயல்கள் எல்லாமே எடுத்து வைக்கப்படும். பிரிட்டன் இப்படி இருந்தது, உலகத்தை அவர்கள் அப்படி ஆட்சி செய்தார்கள், இன்னும் பல செய்திகள் எல்லாம் செய்யப்படும். ஆனால் பிரிட்டனில் பல விடயங்கள், அதாவது அங்கு நடக்கக்கூடிய குளறுபடிகள், அங்கு சில நேரங்கள் நடைபெறுவதாக இருக்கக்கூடிய தாக்குதல்கள் அது தடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த தாக்குதல்கள் நடைபெறாமல் கூட ஒரு சூழலை உருவாக்கியிருக்கலாம். இவைகளை மையப்படுத்திய செய்திகளை பிரிட்டன் எப்பொழுதுமே மறைத்து வைக்கக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்து கொண்டிருந்திருக்கிறது. அதாவது யாராவது ஒருவர் செய்யக்கூடிய நல்ல விடயங்களை கூட அது பிரிட்டன் தான் செய்ததாக எடுத்துக்கொண்டதை தம்பட்டம் அடிக்கும் காலதாமதமாக. இது தொடர்ச்சியாக பிரிட்டன் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. தற்பொழுது அப்படிதான் ஒரு செய்தி வெளியே வந்திருக்கிறது. இந்த செய்தி 2023 ஆண்டு நடந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். பிரிட்டனில் லீட்ஸ் நகரில் நடந்த ஒரு சம்பவம் இது. அதாவது எப்பொழுதுமே பிரிட்டன் ஒரு பாதுகாப்பான நாடு என்பதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் பிரிட்டனையும் சில நேரங்களில் பிரிட்டனிலும் தகர்ப்பதற்கான களங்களை எடுப்பதற்கு பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். அது மறைமுகமாக தாக்குதல் நடத்துவதற்கு, அல்லது தங்கள் உடல்களில் வெடி சார்ந்த பொருட்களை ஏற்றி கொண்டு வந்து பிரிட்டனில் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்பது, இவைகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கின்றன. அவைகள் சில நேரங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தடுக்கப்பட்ட நிகழ்வுகள் அனைத்துமே மறைக்கப்பட்டு பின்புதான் பிரிட்டன் வெளியிட்டிருக்கின்றன. இந்த பிரிட்டனில் லீட்ஸ் நகரில் முகமது ஃபாரூக் என்பவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு வருகிறார். அவருடைய திட்டம், இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தையே நாம் அழித்து விட வேண்டும். அதுவும் குறிப்பாக அங்கு ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை இருக்கிறது. சென்ட் ஜேம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்கின்ற ஒரு மருத்துவமனை இருக்கின்றது. இந்த மருத்துவமனையை சார்ந்த களங்களை நாம் அழித்து விட்டால் ஒரு 2000ற்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள் என்கின்ற செய்தி வரும். இந்த செய்தி நம்முடைய காதுகளுக்கு இனிப்பாக இருக்கும் என்று அந்த முகமது ஃபாரூக் நினைக்கின்றார். அவரை இயக்கி விட்டவர்கள் அதுதான் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. அதை உள்வாங்கிக் கொண்டு முகமது ஃபாரூக் அவர்கள் பிரிட்டனுக்கு வருகிறார். பிரிட்டனுக்கு வந்து அந்த மருத்துவமனைக்குள் முகமது ஃபாரூக் செல்கின்றார். அங்கு உள்ளே சென்ற முகமது ஃபாரூக்கு அந்த குறிப்பிட்ட எந்தெந்த இடங்களில் நாம் இந்த வெடிகுண்டுகளை வைப்பது என்கின்ற ஒரு எண்ணம் அவர் மனதிற்குள் வருகின்றது. எனவே அதற்கான ரகசிய இடங்களை அவர் தேடக்கூடிய களங்களை எடுக்கிறார். அது ஒரு பரபரப்பாகவும் மிக வேகமாகவும் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. மருத்துவமனையில் ஒவ்வொருவரும் அங்கே வந்திருக்கக்கூடியவர் தங்களுடைய உறவினரை மருத்துவமனையில் போய் பார்க்கக்கூடிய களங்களை எடுப்பதும், நோயாளிகளை ஒரு புறத்தில் இருந்து இன்னொரு புறத்திற்கு கொண்டு செல்வதும், மருத்துவர்கள் அவசரமாக நோயாளிகளை பார்க்கக்கூடிய களங்களும், அந்த தாதியர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தாதியர்களுடைய இடத்தில் அவர்கள் ஒவ்வொரு மெடிக்கல் குறிப்புகளை அதிலே பதிவு செய்திருக்கக்கூடிய காட்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஃபாரூக் ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்க்கின்றார். எங்கெங்கு ஆட்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கிறது என்கின்றதையெல்லாம் அவர் கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஃபாரூக்கை ஒரு 2 கண்கள் உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றது. ஃபாரூக் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காகவே அந்த கண்கள் அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. அவருடைய பெயர் நெதன் என்கின்ற ஒருவர் தான் அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். நெடுநேரமாக முகமது ஃபாரூக்கை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. ஒருவேளை ஏதாவது மருத்துவ உதவிக்காக இந்த மனிதர் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாரா? எனவே இவரிடம் நாம் என்னவென்று கேட்க போவோம் என்று இந்த நெதன் வந்து நேரே அந்த முகமது ஃபாரூக்கை நோக்கி செல்கிறார். தன்னை நோக்கி ஒரு மனிதர் வருகிறார் என்கின்ற பொழுது அந்த முகமது ஃபாரூக் கொண்டு சூதாரித்துக் கொள்கிறார். நெதன் கிட்டே போகிறார். கிட்டே போய், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அங்கு இங்கு ஓடிட்டு இருக்கதை நான் பார்த்தேன். ஒருவேளை உங்களுடைய உறவினர் யாராவது இந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு ஏதாவது இரத்தம் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவை இருக்கிறதா என்று கேட்கின்றார். அதற்கு முகமது ஃபாரூக் இல்லை என்று ஒரு மறுப்பை சொல்லிவிட்டு மீண்டும் அவர் அங்கிருந்து நகருவதற்கான ஒரு களத்தை அவர் முயற்சிக்கின்றார். நெதனுக்கு மனதிற்குள் ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒன்று இவரிடம் இருக்கிறது, நாம் இதை குறித்து இவரிடம் பேச வேண்டும் என்று நெதன் அவரிடம் அன்பாக, உட்காருங்கள் சகோதரரே, உங்களுக்கு என்ன தேவை என்பதை என்னிடம் சொல்லுங்கள், நான் அதற்கான களங்களை எடுக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டு அவருக்கு அந்த முகமது ஃபாரூக்கு குடிப்பதற்கு காஃபி மற்றும் பல விஷயங்களை அவர் செய்து அன்பாகவே பேசி கொண்டிருக்கின்றார். ஒரு கட்டத்தில் இந்த மனிதன் பேசக்கூடிய அன்பு வார்த்தைகள், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த நோயினால் படக்கூடிய வேதனைகள், இவைகளையெல்லாம் கண்ணுற்று கொண்டிருந்த முகமது ஃபாரூக் மனசுக்குள் அந்த அன்பு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது.
உடனடியாக முகமது ஃபாரூக்கு அந்த நெதன் அவர்களை பார்த்து சொல்கின்றான், எனக்கு ஒரு கட்டளை இருக்கிறது, அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுவதற்கு தான் இங்கு வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். உடனே நெதன் கேட்கிறார், என்ன கட்டளைக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? நானும் நிறைய நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே உட்காந்தீங்க அங்கே உட்காந்தீங்க, இப்போ தான் என்கிட்ட நீங்கள் ஒரு மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி என்ன கட்டளை இருக்கிறது? இந்த மருத்துவமனை சார்ந்து யாராவது உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்களா, அல்லது வேறு என்ன கட்டளை இருக்கிறது என்று. அப்பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சொல்லியிருக்கிறார். இந்த அமைப்பில் நான் இருக்கக்கூடியவன், இந்த அமைப்பு எனக்கு இந்த இடத்தை தகர்ப்பதற்கான ஒரு களத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதற்காக என் உடம்பு முழுவதும் நான் வெடிகுண்டுகளை ஏற்றி கொண்டு வந்திருக்கிறேன். 10 கிலோ எடையுள்ள வெடிகுண்டுகளை நான் வைத்து கொண்டு இருக்கின்றேன். எனவே நான் இப்பொழுது அதை வெடிக்க வைப்பதற்காக மட்டும்தான் நான் இந்த மருத்துவமனைக்குள் வந்து நின்று கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் கனிவாக என்னிடம் பேசியதும், நான் ஏதோ ஒரு உதவிக்காக இங்கு அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று மனித பண்போடு நீங்கள் வந்து என்னை பார்த்ததும், என்னோடு அமர்ந்ததும், என்னை நீங்கள் ஒரு உறவாக பார்த்து கொண்டு பயணித்ததும் என்னை குற்ற உணர்வு செய்தது. எனவேதான் நான் உண்மையை உங்களிடம் போட்டு உடைத்து விட்டேன். நான் இங்கு இவ்வளவு பொருட்களோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அந்த முகமது ஃபாரூக் குறிப்பிட்டிருக்கிறார். உடனே நெதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், சரி பரவாயில்லை, நீங்கள் அதை வைத்துவிட்டு வெளியே செல்வதற்கான ஒரு களத்தை எடுங்கள், அதாவது நீங்கள் வெடிக்க வைக்காமல் அதை வெளியே கொண்டு போய் வைத்துவிட்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுங்கள் என்று சொன்ன பொழுது, இல்லை இல்லை, நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து விடுங்கள், அவர்களிடம் நான் இதை ஒப்படைத்து விட்டு நான் சரணடைந்து விடுகிறேன் என்று முகமது ஃபாரூக் குறிப்பிட்டாராம். அதன் பின்பு முகமது ஃபாரூக் சரணடைந்து விட்டார். நெதன் ஒரு பெரிய ஒரு தாக்குதலில் இருந்து அந்த மண்ணை காப்பாற்றினார் என்கின்ற ஒரு பேரும் புகழும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இவைகள் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் 2003ஆம் ஆண்டு நடந்த இந்த செய்தியை மறைத்து யாருக்கும் தெரியாத ஒரு களத்துக்குள் வைத்து ரகசியமாகவே பாதுகாத்து கொண்டிருந்திருக்கிறது பிரிட்டன் என்றும். தற்பொழுது இந்த செய்திகள் வெளியே தெரிய ஆரம்பித்தவுடன் இந்த சென்ட் ஜேம்ஸ் ஹாஸ்பிட்டலை சார்ந்தவர்கள் எல்லாம் அதிர்ந்து விட்டார்களாம். அப்படி என்றால் இந்த ஆஸ்பத்திரியில் இந்த வெடிகுண்டு வெடித்திருக்கக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டிருந்தால் எவ்வளவு இழப்புகளை நாங்கள் சந்தித்திருப்போம் என்கின்ற ஒரு பதபதைப்பு அவர்கள் மனதிலே வந்துவிட்டது. எல்லோரும் நெதனை பாராட்டி இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பொறுமையாக இருந்து அன்பாக ஒருவரிடம் பேசி அவருடைய மனதில் இருந்த அனைத்து அந்த வெறித்தனமான செயல்பாடுகளை குறைத்து இத்தனை உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார் என்கின்ற அந்த விடயம் மக்கள் மனதிலே பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இது எதற்காக இந்த செய்தியை வைத்தேன் என்றால், பிரிட்டன் அந்த தகவலை மறைத்தது என்பதற்காக அல்ல. ஒரு மனிதனை மாற்றுவதற்கான ஆயுதமாக இருப்பது அன்பு ஒன்றுதான். நாம் இந்த உலகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட நாட்கள் மிக மிக குறைவு. ஆனாலும் நாம் அன்பை துறந்து ஒவ்வொருவரிடம் நாம் கோபப்படுவதும் சண்டை போடுவதும் நம்மளுடைய களங்களை வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. எனவே அன்பு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது என்பதை உணர்வதற்காக மட்டும்தான் இந்த காணொலியை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் பெரும்பாலானவர்கள் இந்த காணொலியை பார்ப்பீர்களா என்று. ஆயினும் பார்க்கக்கூடிய 5 பேராவது அன்பு என்கின்ற ஆயுதத்தை குறித்து நீங்கள் அறிவீர்கள் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த கருத்தை உங்களோடு வைத்தேன். நன்றியுடன் இன்பா.